ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பிரியா. இப்போ நம்ம ஒரு சின்ன லவ் ஸ்டோரியை பார்க்கலாமா? ஸ்டோரியுடைய ஹீரோயின் யாருன்னா ரதி. ரதிக்கு ரொம்ப ஒரு மிடுக்கான பொண்ணு. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. கை நிறைய சம்பளம் இருக்குது. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் திருப்தியே கிடையாது. நிறைய ஆண்கள்கிட்ட பழகி அவங்கள லவர்களாக்கி அவங்க மூலிமா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு சின்ன ஆசையும் வச்சிட்ருக்கா. ரதி எப்போவுமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பா. மற்றவங்கள பார்க்கும்போதே வசீகரிக்கக்கூடிய ஒரு பேரழகி. இவளை ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒருத்தன் வந்து காதலிச்சிட்ருக்கான். அவன் யாருன்னா அவனை கடைசியில் வச்சு பார்ப்போம். இப்போது காலையில் ரதி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டுருக்கான். அவள் வெளியே வரும்போது 2 பேர் கை ஃபுல்லாக பேக்கோடு வந்து கிஃப்ட்ஸை வச்சுட்ருக்கு அவளுக்கு காத்துட்ருக்காங்க. ஹாப்பி பர்த்டே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இது கொடுத்ததுன்னு சொல்லி ரதி கேட்குறா. உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்கள் லவ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எனக்கு தெரியாத கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப சின்சியராக யோசிக்கிறா. யோசிச்சுட்டு உடனே கிஷோருக்கு ஃபோன் பண்ணலாமே, கிஷோராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் சூப்பர் பேபி, நான் நல்லா இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொன்னா ரதி. கிஃப்டா? நானா? என்ன கிஃப்ட் ரதி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னான் கிஷோர். இன்றைக்கி என் பர்த்டே தானே, அதுக்கு தானே நீ நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டால் ரதி. ஓ சாரி டியர், ஐ எம் ஸோ சாரி, நான் ஃபர்கட். பட் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஈவினிங் வரும்போது உனக்கு நிறைய கிஃப்ட்ஸோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் ஃபோனை வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரதி யோசிக்கிறான். கூட இருக்கவங்களுக்கு ஷாக்கு. என்னடா நம்ம லவ்வர் கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு சொல்கிறோம், இவ யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. மேம் அப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் வேண்டாமா அப்படின்ட்டு அந்த 2 பேரும் கேட்குறாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கால் எடுத்திருக்கா. இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் பேர் வந்து ஜிம். ஃபோன் பண்ணி ஹாய் ஜிம் அப்படின்னு சொல்கிறான். ஹாப்பி பர்த்டே ரதி அப்படின்னு சொல்கிறான். ஓ தேங்க்யூ ஜிம், நீ எனக்காக நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்கிறான். வெயிட் நானா? நான் உனக்கு எந்த கிஃப்ட் அனுப்பலையே அப்படின்னு சொல்கிறான். அனுப்பலையா அப்படின்றா. உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஈவினிங் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். உனக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்ம எப்போவும் மீட் பண்ணுறேன், ஹோட்டலுக்கு நீ ஈவினிங் வந்துட்டு நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிம். ஓகே ஜிம் பாய் அப்படின்னு சொல்லி வச்சுறான். அந்த கிஃப்ட்டு கொண்டு வந்த 2 பேரும் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. மேம் அப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ்லாம் வேண்டாமா, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யோசிக்கிறா. ரொம்ப நேரம் யோசிக்கிறா, யார் இந்த கிஃப்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அவளுக்கு கடைசி வரைக்கும் புரியல. சரியா ஃபைனலாக அவங்கக்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி அந்த கிஃப்ட்டெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிஃப்ட்டு கொண்டு வந்தவங்களுக்கு செம்ம கடுப்பு. நம்ம கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கு, யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்களே உங்களுக்கு உங்கள் லவ்வர் யாருன்னே தெரியலையா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க, இந்த கிஃப்ட் கொடுத்தது யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ரதி. இந்த கிஃப்ட் கொடுத்தவர் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு, திரும்பி பாருங்கன்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ரிஜு. ரிஜு ரொம்ப சின்சியராக அவளுக்காக வந்து வெட்டிங் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கு மாதிரி அவள் கையில் போட்டு அவளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருந்தோம். மூஞ்சில் ஆடலை. அப்படியே தெரிச்சு போய் நிற்கிறான். என்ன இவ இப்படி இருக்கா, இவ்வளோ போயா நம்ம இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே 1000 யோசிச்சுட்ருக்கான். உடனே அவனை பார்த்ததுமே ரொம்ப அழகாக நம்ம ரதி ஆக்டிங் பண்ணுறான். ஹே எப்படி இருக்க, நான் திடீர்னு வந்ததுன்னு அவனை சர்ப்ரைஸ் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்ருக்கா. உடனே ரதி நம்ம ரிஜுமை கட்டி பிடிச்சி ஹக் பண்ண போகிறான். உடனே ரிஜும் வந்து நில்லு எதுக்கு கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்கேன்னு தான். இதை விட நான் உனக்கு அனுப்பலையே அப்படின்றான். பின்ன நீ தானே எனக்கு அனுப்புனேன்னா, நான் தான் உன் லிஸ்ட்லேயே லவ்வர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது நீ யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிற, கடைசி வரைக்கும் எனக்கு நீ கால் கூட பண்ணலை. ஏன்னா உன் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள் நான். இன்னும் எத்தனை பேர் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் ரிஜு. இல்லை நீ தப்பாக நினச்சிட்ருக்க, இவங்க என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அதான் இவங்க ஏதாவது எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நான் ரிட்டன் அனுப்பிடலான்னு கேட்டேன். நீயாக தான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னார் ரதி. போது நிறுத்து, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேபி லவ் யூலாம் பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். நீ தப்பாக நினச்சிட்ருக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்றா. போதும் இது இன்றைக்கி தான் நான் வந்து கரெக்டாக நினச்சிருக்கேன். நீ யாருன்னு தெரியாது, உனக்கு நான் எவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். 6 மாதமாக இருந்து உனக்காக நான் பயங்கர ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உனக்கு என்னென்ன பிராண்டு பிடிக்கும், உனக்கு அதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் கிஃப்ட்டாக கொடுத்து உன்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணுன்ட்டு நான் ரொம்ப பிளான் பண்ணேன். நீ மட்டும்தான் என் லைஃப்னு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் இது மட்டும் மிஸ் ஆகிருந்தா என் லைஃபே காலியாக இருக்கணும். நீ தப்பாக நினச்சிட்ருக்குற ரிஜு, அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச்ன்றேன். போதும் இன்றைக்கி நான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் தப்பிச்சிட்டேன்.
உன்ன மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நான் மேரேஜ் பண்ணியிருந்தா என் லைஃபே ஸ்பாயில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரிஜு. நீ தப்பாக நினச்சிட்ருக்க, இந்த கிஃப்ட்டெல்லாம் எனக்கு தானே, சொல்லு நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா. நீ எங்கள் கூட பழகிறது எங்களுடைய உண்மையான அன்புக்கு கிடையாது, இந்த கிஃப்ட்டுக்காகவும் இந்த பரிசு பொருளுக்காக தானே அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரிஜு, நீ தப்பாக நினச்சிட்ருக்க, ஐ லவ் யூ அப்படின்றா. சீச்சி, உன்ன மாதிரி ஆளெலாம் எனக்கு தேவையே இல்லை லைஃப்பில் அப்படின்றா. சரி இந்த கிஃப்ட்டுன்றா. கிஃப்டா? இதெல்லாம் போய் உனக்கு கொடுக்குறது வேஸ்ட்டு. உனக்கு இதுக்கு முன்னாடி 2 பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணல, அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கோன்றான். அவன் டக்குன்னு திரும்பும்போது கையை பிடிக்கிறான். ரிஜு தப்பாக பேசாத, நான் உண்மையிலேயே ஒன்று லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றான். ஓங்கி கன்னத்துலேயே ஒரு அறை வெட்டான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான். எனக்கு உண்மையிலே என்னை லவ் பண்ணுற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வேன். ஆனால் நீ 10 பேர் கூட பழகினாலும் கடைசி வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ முடியாது. வெறும் பணத்துக்காக மட்டுமே நீ பழகிற, நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி டாட்டா பாய் பாயின்ட்டு போயிடுறோம். மற்றவங்கள ஏமாத்தினா இந்த மாதிரி தண்டனைகள் கண்டிப்பாக இருக்குன்னு தானே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஒரு லைக் பட்டன் போடுங்க. டாட்டா பாய்.